என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த திங்கள் கிழமையினுடைய விடியலில் உன் தாயானவள் வெற்றி களிப்பில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீண்ட நேரமாக உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று அம்மா காத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான நல்ல செய்தியோடு வந்த என்னை நீ நிச்சயமாக வரவேற்று விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் நான் இப்பொழுது உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று மட்டும் நீ நினைத்துவிடக்கூடாது. சில சமயம் நடக்காதது கூட உன் நல்லதற்குத்தான் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அம்மா சொல்வது புரிகிறதல்லவா? நமக்கு ஆசைப்பட்டது நடக்கவில்லையே என்று சொல்லி நீ வருத்தப்படக்கூடாது. ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் போயிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே மனிதனின் விலை மதிக்க முடியாத சொத்து என்றால் அது இரண்டு. ஒன்று ஒழுக்கம், இன்னொன்று அவனின் உயிர். இதில் எந்த ஒன்றை இழந்தாலும் மீண்டும் அதனை பெற முடியாது. ஒருவன் இழந்த ஒழுக்கத்தையும் அவனினுடைய உயிரையும் ஒருபோதும் மீண்டும் பெற்றுவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சில நேரங்களில் உன் வாழ்க்கைக்காக நீ தேடுகின்ற பதில்கள் உனக்குள்ளேயே இருக்கும். ஆனால் அதை நீ வெளியில் எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டிருப்பாய். அதனால்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்கின்றேன், எதுவானாலும் அதற்குரிய வெற்றியும் அதற்குரிய நன்மைகளும் என்றுமே உன்னிடத்தில் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, தாவி தாவி விளையாடிய மனிதர்களை தடவி தடவி விளையாட வைத்து விட்டது இந்த கைபேசி. இப்படி நல்லதொரு வாழ்க்கையை மாற்றி இது போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து விட்டது. எவ்வளவுதான் வளைந்து கொடுத்தாலும் சில நேரங்களில் மனதை ஒடித்து விடுகின்றது இந்த வாழ்க்கை. இப்படியாக உனக்கென நடக்கின்ற இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உன்னை காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றதல்லவா? ஆனால் இதுவெல்லாமும் மாற வேண்டும். இவையெல்லாமும் உனக்குள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். சட்டென மாறிடும். ஏனென்றால் இவை எல்லாவற்றையும் ஒற்றை வினாடிதான் தீர்மானிக்கின்றது. வாழ்க்கையின் அடுத்த நகர்வு என்னவென்பதனை மிக துல்லியமாக, மனித எண்ணத்தை விட இறைவனின் நாட்டம் மிக பலமானதாக ஒருவருக்கு இருக்கும் பொழுது இதுவெல்லாம் சாத்தியம் என்பதனை மறந்து விடாதே. ஒற்றை நொடியில் ஒருவரின் வாழ்க்கை தலைகீழாக மாற வேண்டும் என்றால் அவர்களுக்கு தெய்வத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கை அங்கே அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். சரியான நேரம் வரும் பொழுது எந்த ஒரு விஷயமும் இந்த வாழ்க்கையில் உன்னை தடுத்து விடாது என்பதனை புரிந்து கொள். சரியான நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, கோபப்பட வேண்டிய இடத்திலும் கதறி அழ வேண்டிய இடத்திலும் யாரொருவர் புன்னகையோடு அந்த இடத்தை கடந்து செல்கிறார்களோ அதுதான் வாழ்க்கையின் பக்குவம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உன்னை பக்குவப்படுத்தியதற்கான அர்த்தம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். குறை சொல்பவர்களுக்கு விளக்கம் சொல்லி சொல்லி நேரத்தை விரயமாக்காமல் அவர்கள் மனம் போல் எண்ணிக்கொள்ளட்டும் என்று நீ எண்ணி நகர்ந்து விடுவதுதான் உனக்கு நல்லது. எண்ணமும் சொல்லட்டும், எதையும் நினைக்கட்டும். நாம் இவர்களுக்காக செவி கொடுத்து கொண்டிருப்போமானால் இவர்களுக்காக நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள
முயற்சி செய்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாக உன்னுடைய நேரமும் காலமும் அங்கே வீணாகிக் கொண்டிருக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையை, எப்பொழுதுமே நாம் சில விஷயங்களை நம் மனதிற்குள் பதிய வைத்திருக்க வேண்டும். எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டு செய்யக்கூடிய மனது உனக்கு இருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையில் அத்தனை நேரமும் உனக்கு நல்ல நேரம்தான். உன்னை புரிந்தவர்களுக்கு ஒருபொழுதும் நீ உன்னை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாக இருந்துவிட்டால் போதும். அதே நேரத்தில் உன்னை புரியாதவர்களுக்கு என்றுமே நீ புதிராகவே இருந்துவிடு. அப்படி இருந்துவிட்டால்தான் உனக்கும் மனதிற்கு அமைதி கிடைக்கும். அவரவர்களுக்கு நடக்காத வரை நிகழ்வது எல்லாமுமே வெறும் செய்தியாகத்தான் தோன்றும். அதனால் யாருக்கு என்ன நடந்தாலும் அதை நீ பெரிதாக கண்டு கொள்ளாதே. வாழ்க்கையில் வேதனைகள் என்பது எல்லோருக்கும் இருக்கிறது. அதே நேரத்தில் உன்னிடத்தில் உதவி என்று கை நீட்டிவிட்டால் எந்த காலத்திலும் மறுப்பு சொல்லாமல் என் குழந்தை நீ உதவி செய்து கொடுக்க வேண்டும். என் குழந்தையை, பிடித்தவர்கள் புரிந்தவர்கள் ஒரு நூல் அளவுதான் வித்தியாசம். உனக்கு புரிகின்றதா? உனக்கு பிடித்தவர்களுக்கும் நீ புரிந்து கொண்டவர்களுக்கும் ஒரு நூல் அளவுதான் வித்தியாசம். ஏனென்றால் உன்னை பிடித்தவர்கள் உன்னோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். உன்னை புரிந்தவர்கள் நீ எங்கிருந்தாலும் உன்னோடு தான் இருப்பேன் என்று சொல்வார்கள். என் குழந்தையை, எப்பொழுதுமே நல்ல தகப்பனிடம் வளர்ந்த பெண் குழந்தைக்கு ஆணை பற்றிய எண்ணம் அழகானது. நல்ல தாயிடம் வளர்ந்த ஆணிற்கு பெண்ணை பற்றிய சிந்தனை பேரழகானது. எல்லோரும் ஒவ்வொருவரையும் நல்லபடியாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தகுந்த மரியாதையை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். அப்படி செய்துவிட்டோமானால் இந்த வாழ்க்கை யாருக்கும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள். தவறு செய்தவன் இந்த தவறு என்னுடையது அல்ல என்பதற்கு 1000 பொய்கள் சொல்ல வேண்டும். இது என்னுடைய தவறுதான், நான் தான் செய்தேன் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு உண்மை போதுமல்லவா? ஒரு பொய்யை மறைப்பதற்கு மேலும் மேலும் பல பொய்களை சொல்லிக்கொண்டு மனதளவில் உன்னை நீ வேதனைப்படுத்தி கொண்டிருப்பதை விட ஒரே ஒரு உண்மையை சொல்லிவிட்டு நீ ஒதுங்கி சென்று விட்டால் அது போதும். என் குழந்தையே, உனக்கான ஆறுதல் என்பது உன்னிடம்தான் இருக்கின்றது. மற்றது எப்பொழுதுமே வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பதில்லை. ஆனால் அதே நேரத்தில் எந்த நேரத்திலும் மறந்து போவதும் ஒரு விஷயத்தை கடந்து செல்வதும் தான் உனக்கான ஆறுதல் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னிடம் மறைந்து கிடக்கின்ற இந்த ஆறுதல் தான் உன்னை இத்தனை நாளும் உயிர்ப்போடு ஓட வைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களும் ஒரு சேர உன் கைகளுக்குள் வந்து சேரப்போகின்றது. நடத்த வேண்டும் என்று ஒரு விஷயத்தை நான் முடிவெடுத்து விட்டால் அதை ஒருபொழுதும் நான் நிறுத்திவிட மாட்டேன். என் குழந்தையை, நீ சொடுக்கு போடுகின்ற நேரத்திற்குள்ளாக வாழ்க்கை அப்படியே மாறிவிடலாம். அதனால் எப்பொழுது என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ உணராத பொழுது எந்த ஒரு முடிவுகளையும் முன்கூட்டியே எடுத்து விடாதே. ஒருவரின் உள்மனதின் எண்ணங்கள் தெரியாதவரை எந்த ஒரு உறவுமே அழகானதுதான். முள்ளின் வலி ஒரு நிமிடம், சொல்லின் வலி பல வருடம். அதனால் எப்பொழுதுமே அதனை கவனமாக பயன்படுத்த வேண்டும். பேசுகின்ற சொற்கள் எப்பொழுதும் சரியானதாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, புரிதலில் சரியான புரிதல்
தவறான புரிதல் என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ வேண்டும் என்றால் அது உனக்கு சரியாக புரியும். அவர்கள் நமக்கு வேண்டாதவர்கள் என்றால் எவ்வளவுதான் சரியாக இருந்தாலும் அது நமக்கு தவறாகத்தான் புரியும். இதுதான் வாழ்க்கையின் இயற்கையும் கூட. என் குழந்தையே, படிப்பறிவை விட மேலானது வாழ்க்கையில் சிலரால் நாம் படுகின்ற அறிவு. இதுதான் எப்பொழுதும் நம்மோடு பயணிக்கும். இந்த அனுபவம் இந்த வாழ்க்கையில் சொல்லிக் கொடுப்பது போல வேறு யாருக்கும் எதையுமே சொல்லிக் கொடுப்பதில்லை என்பதனை புரிந்து கொள். நல்ல முடிவுகள் ஒவ்வொன்றும் அனுபவத்திலிருந்து தான் பிறக்கின்றது. ஆனால் இந்த அனுபவமோ தவறான முடிவுகளில் இருந்துதான் ஒருவருக்கு கிடைக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த விஷயமாக இருந்தாலும் செய்யாமல் வேடிக்கை பார்ப்பதை விட வெற்றியோ தோல்வியோ முயற்சிகளை செய்துவிட்டு அதிலிருந்து அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கான இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உனக்கு நல்லது நடக்க வேண்டி என்றும் என்றென்றும் யார் உன்னோடு இருக்கிறார்களோ இல்லையோ, உன் தாயானவள் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. எதிர்வரக்கூடிய நாட்களில் உனக்கு மிக பெரிய நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ எந்த இடத்திலும் மறந்து விடாதே. யார் உனக்காக இருக்கிறார்கள் இல்லை என்பது எல்லாம் இங்கு பிரச்சனை அல்ல. எந்த நேரத்திலும் உன்னை காக்க உன் அம்மா நான் வருகிறேன் என்பதனை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு விடாமல் உனக்கான நம்பிக்கைகளை ஒரு சேர கொடுக்கின்ற இந்த தாய் எப்பொழுதுமே உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் இனிமேல் எந்த நேரத்திலும் உனக்கான அதிசயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும். சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்முடைய மனதை அதிகமாக வேதனைப்படுத்துவதாக இருக்கலாம். ஆனால் அதன் நோக்கமே அதுவாக இருக்கும் பொழுது நீ எடுத்து நிச்சயமாக அந்த விஷயத்தை யோசித்து சந்தேகிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய அனுபவத்தை சரியாக கற்றுக் கொடுத்து விட வேண்டும். யாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பக்குவத்தை உனக்கு சொல்லிவிட வேண்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை எதுபோன்றெல்லாம் பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறது என்று நீ சற்று யோசித்து பார். நிச்சயமாக ஒரு நொடிக்கு பல நொடி யோசித்து விட்டால் உன் கண் முன்னால் உன் வெற்றி வந்து சேர்வதை உன்னாலேயே உறுதி செய்ய முடியும். யாராலும் உன்னை தடுத்து நிறுத்திவிட முடியாது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். உன்னை இந்த வாழ்க்கையில் பேரதிசயப்படுத்தட்டும். உன்னை தொடர்ந்து வந்து நான் எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வேறெதுவும் உன் வாழ்க்கைக்கென இங்கு தேவைப்படுவது கிடையாது. முகத்தில் சந்தோஷமும் மனதில் நல்ல எண்ணங்களும் ஒருவருக்கு இருந்துவிட்டால் இனி இந்த வாழ்க்கை என்றுமே அவர்கள் வசம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து தருவதை எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டுவிடவும் கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நடப்பது எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தி இனிமேல் உனக்கு பெருமகிழ்ச்சியையும் உன்னை சார்ந்திருப்பவர்களுக்கு மிக பெரிய மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. அதனால் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்திற்காக உன்னை தயார்படுத்திக்கொள். இந்த திங்கள் கிழமை உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை மட்டும்
நீ உணர்ந்து விட்டால் அது போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.